அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களோட ஆசியுடனும் எம்பெருமான் கற்பனும் தாய் காளிகாதேவி அனுக்கிரகத்துடனும் திருச்செந்தூர் ஆண்டவர் அனுக்கிரகத்துடனும் இன்றைக்கி ஒரு ஜோதிட பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அனுமதித்த பிரபஞ்சத்திற்கும் நவக்கிரக நாயகர்களுக்கும் என் குலதெய்வத்துக்கும் நன்றியை தெரிவித்து இன்றைக்கி தாராபலன் வரிசையில் நாம் பார்க்க போகிறது மக நட்சத்திரம், கேது பகவானோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்றாடம் நகர்ந்தே கொண்டிருக்கும் கிரகங்களின் வரிசையில் சந்திரன் கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரங்களில் போகும்போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கிறார் என்பதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. பொதுவாக நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அது நமக்கு ஜென்ம நட்சத்திரமாக வரும். அதே நட்சத்திரத்தோட மற்ற 2 நட்சத்திரங்கள் வரக்கூடியதாக இருக்கும். ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம், இந்த 3 அமைப்புகளும் நமக்கு நல்ல பலன்களை செய்யாது. ஆகையினால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகம், மூலம், அஸ்வினி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு சுப விஷயங்களையும் செய்ய வேண்டாம். இது ஜென்ம தாரையாக வரும். இதனோட அதிபதி சூரிய பகவான் பாவர் என்பதாலும் ஜென்மம் எப்பொழுதுமே நமக்கு சூனியமாக வரும் அப்படின்ற அமைப்பில் இதை யாரும் பயன்படுத்த வேண்டாம் மகம் நட்சத்திரக்காரர்கள். அடுத்து 2வதாக வரக்கூடியது சம்பத்து தாரை. இதோட அதிபதி புத பகவான். நமக்கு ஒரு சாதகமான விஷயங்கள் நடக்கணும், எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யணும், புதியதாக எதையும் புதிய முயற்சிகள், புதிய தொடக்கம், அறிவு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த புதனோட தாரையாக வரக்கூடிய சம்பத்து தாரைகள், அதாவது மக நட்சத்திரத்துக்கு 2, 11, 20 வரக்கூடிய நட்சத்திர நாட்கள், பூரம், பூராடம், பரணி வர நட்சத்திர நாட்களில் சுப விஷயங்கள் செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக விபத்து தாரை. இதோட அதிபதி ராகு பகவான். விபத்து தாரையாக வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு சுப விஷயங்களும் விளக்குவது நல்லது. நெடுந்தூர பயணங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக எந்த ஒரு சுப விஷயங்களும் ஜாமீன் அமைப்புகளுக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. அது என்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரத்துக்கு 3வதாக வரக்கூடிய, 12வதாக வரக்கூடிய, 21வதாக வரக்கூடிய உத்திரம், உத்திராடம், கிருத்திகை வரும் நட்சத்திர நாட்களில் சுப விஷயங்களை விளக்குவது நல்லது. அடுத்து சேமத்தாரை. இது இயற்கை சுபரான குரு பகவானோட தாரை. நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 4, 13, 22வதாக வரக்கூடிய அஸ்தம், திருவோணம், ரோகிணி வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் சுப விஷயங்கள் செய்யலாம். சில சிறப்பான பலன்கள் நடக்கும். வீடு, வண்டி, வாகன அமைப்புகள், புதியதாக தொழில் தொடங்குதல், திருமண அமைப்புகள், சீமந்தம், சாந்தி முகூர்த்தம், குடிபோகுதல், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் மகம் நட்சத்திரக்காரர்கள் செய்யலாம். அடுத்து பிரித்தியகத்தாரை. இதோட அதிபதி கேது. 5 நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 5, 14, 23வதாக வரக்கூடிய நட்சத்திரங்களான சித்திரை, அவிட்டம், மிருகசிரசம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஆன்மீக வழிபாடுகள், மந்திர உபதேசம், குருமார்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகளுக்கு மட்டுமே உகந்தது. ஆன்மீக அமைப்புகளுக்கு மட்டுமே உகந்தது. மற்ற எந்த ஒரு சுப காரியங்களுக்கும் இந்த கேதுவின் தாரையான பிரத்யேக தாரை ஆகாது. அப்படின்னா மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திர வர நாட்களில் சொன்ன விஷயங்களை மட்டும் பயன்படுத்திக்கங்க. அடுத்து சாதகத்தாரை. இது அதோட அதிபதி சந்திரன். சாதகத்தாரைனா 9 தாரைகளே மிக முக்கியமான தாரை. இது சந்திரனோட தாரை அப்படின்ற அமைப்பில் எந்த ஒரு விஷயங்களும் இது வரக்கூடிய நாட்களில் செய்யலாம். வராத பணத்தை போய் கேட்கலாம், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், புது தொழில் நடக்கலாம், புதுசாக பள்ளிக்கூடம் அனுப்பலாம், புதிய முயற்சிகள் ஏதேனும் அமைப்பில் இந்த விஷயங்களை செய்யலாம். புதிய வண்டிகள் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாடகைக்கு விடலாம், தொழில் இந்த மாதிரி அமைப்புகளை விரிவாக்கம் செய்யலாம், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஜாதகத்தாரையில் பயன்படுத்தலாம். அப்போ இந்த மகம் நட்சத்திரத்துக்கு சாதகத்தாரையாக வரக்கூடியது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திர நாட்களில் சுப விஷயங்களை செய்யலாம். அடுத்து வதைத்தாரை. இதோட அதிபதி யாருன்னா சனி பகவான். அப்போ மகம் நட்சத்திரத்துக்கு 7, 16, 25ஆக வரக்கூடிய புனர்பூஷம், விஷாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எந்த ஒரு சுப விஷயங்களும் புதிய முயற்சிகளும் செய்யாமல் இருப்பதே நல்லது. அடுத்து மைத்ரேயத்தாரை. இதோட அதிபதி பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலான சுக்கிரன். அப்போ நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு, அதாவது மகம் நட்சத்திரத்துக்கு 8, 17, 26 வரக்கூடிய பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் சுப விஷயங்களை செய்யலாம்.
நல்ல பலன்களை கொடுக்கும். அதிமைத்திரத்தாரை நீங்கள் ஒரு ரூ. 1,00,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்காக கொடுக்கக்கூடிய அமைப்புகளை இந்த மைத்திரியத்தாரை உங்களுக்கு செயல்படும். பயன்படுத்தி பாருங்கள். அதற்கடுத்து அதிமைத்திரத்தாரை, இதோட அதிபதியான செவ்வாய் பூமிக்காரன் என்பதால் இடம் பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள், சுகபோகம், தாம்பத்தியம், கர்ப்பதானம், கிரகப்பிரவேசம், பத்திரப்பதிவு பண்ணுறது, வீடு சொத்து, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த அதிமைத்திர நட்சத்திர நாட்களில் செய்யலாம். நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவர்கள் உங்களுடைய 6வது தாரையாக வரக்கூடிய திருவாதிரை, இதோட மன்னிக்கணும், அந்த சாதக தாரையாக வரக்கூடிய சுவாதி, சதயம், திருவாதிரை, இந்த நட்சத்திரமாக வரக்கூடிய அமைப்பில் மருத மரத்தை வழிபடுவதனாலும் அதன் இலைகளை பாக்கெட்டில் வச்சுருக்கிறதுனாலையும் மிகப்பெரிய அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்குங்க. நல்ல வழிகாட்டும், நல்ல சுய சிந்தனை, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். இது மருத மரம் சிவாலயங்களில் இருக்கும். அதை வழிபடலாம். முடிஞ்ச நம்ம குலதெய்வ கோயில்களில் வச்சு வணங்கலாம். இது எப்பொழுதுமே இது ஆரம்பத்தில் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இந்த பரிகாரத்தினால நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா அப்படின்னு கண்டிப்பாக வரும். பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.